பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட் கோமதி தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. டக்குன்னு குடிச்சிட்டே இருக்கும்போது கோமதி பார்த்தீங்கன்னா மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. யாருமே அந்த பக்கம் கூட வர்றதில்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீனா, ராஜி, அரசின்ட்டு 3 பேருமே வீட்டில் ரொம்ப கவலையோடு இருந்துட்டுருக்காங்க. ஏன்னா இந்த வீடு எப்படி இருந்த வீடு ஆனால் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அரசு இருந்துட்டு அண்ணி நாளைக்கு காலையில் அம்மா வந்துடுவாங்கல்ல, இல்லை வந்துடுவாங்கல்ல, இல்லை வராமல் போயிடுவாங்களா அப்படின்றாங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு அரசி அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது சரியா, எல்லாம் வந்துடுவாங்க, ஃபீல் பண்ணாதுன்றாங்க. எனக்கு பயமாக இருக்கு அண்ணின்றாங்க. எப்படியெல்லாம் இருந்தோம், ஆனால் அந்த மயில் அண்ணி இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. நம்ம கூடவே இருந்து எல்லாரும் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க எப்படி அவங்களுக்கு மனசு வந்ததுன்றாங்க. அவங்க அப்படி இருக்காங்க, அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது, சரி விட்டு பார்த்துக்கலான்றாங்க. அம்மா சுகர் பிபி டேப்லெட் எதுவுமே இல்லை அம்மா கிட்ட. டேப்லெட் இல்லாமல் அம்மாவுக்கு ஏதாச்சும் உடம்பு முடியாத போயிருக்குமா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி மீனை சமாதானப்படுத்துகிறாங்க. ராஜி அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ பழனி வருவாங்க. ஏமா இப்படியே 3 பேர் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா சரியாக வருமா சொல்லுங்கள், சாப்பிடுங்கன்றாங்க. ராஜி, உன் அம்மா கையால் சாப்பிட்டு நீ பல வருஷங்கள் ஆயிருக்கும், சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும்ல, அக்கா தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க சாப்பிடுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு யோசிக்கிறாங்க. இல்லை வேண்டாம் சித்தப்பா, என்னம்மா வேண்டான்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேங்கிட்டு பிளேட் எடுத்துகிட்டு வராங்க. மீனாவும் வேணானுவாங்க. என்ன அரிசி உனக்கு வேணாமா, ஆமாம்மா எனக்கு வேணாம், இப்படியெல்லாம் சொல்லாதீங்க சரிங்களா, எல்லாம் நாளைக்கு காலையில் வந்துடுவாங்க, காலையில் நல்ல காலம் நம்மளுக்கு பிறக்கும், சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிளேட் எடுத்து வந்து கொடுத்து இட்லி போட்டு கொடுக்குறாங்க. 3 பேருமே சாப்பிட்றாங்க. அப்புறமா பழனி இருந்துட்டு மீனா, எங்கள் அரசியும் ராஜி தூங்க போயிட்டாங்க. சரிம்மா நீ தூங்குன்னு இங்கே தான் ஆளில் படுத்துட்டு இருக்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னை கூப்பிடுங்க தைரியமான்றாங்க. சரிங்க சித்தப்பான்றாங்க. பழனி, இந்த பசங்க பார்க்க கஷ்டமாக இருக்கு எனக்கு அப்படின்ட்டு பழனி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மயில் பொண்ணு இப்படி ஒரு கேவலமான காரியம் பண்ணிடுச்சுட்டு. அப்புறமா முத்துவேலும் சக்திவேலும் பாடி கார்டு மாதிரி அவங்களோட வீட்டுக்கு வாசலிலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னு இந்த பொண்ணுங்க இப்படி அழுதுகிட்டு இருக்காங்க, நாளைக்கு வருவாங்களா அப்படின்றாங்க. எல்லாம் வெளியே எடுத்துடலாண்டா, ஃபீல் பண்ணாதுன்னுவாங்க. அப்புறம் குமார் வராங்க. குமார் இருந்துட்டு, அப்பா பெரியப்பா என்ன நீங்கள் இங்கே இருக்கீங்க, என்னாச்சு? இல்லைடா தூக்கம் வரல, உள்ள அப்பத்தா அம்மா சித்தி யாருமே தூங்கவே இல்லைன்றாங்க. எல்லாருக்குமே ஒரு கஷ்டம்தான்டா, செயலுக்கு போனவங்கள நம்ம நாளைக்கு வெளியே எடுத்தாகணும் இல்லையா, அந்த ஒரு கவலை தான் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டு இருக்குன்றாங்க. கவலைப்படாதுங்க, வெளியே எடுத்துடலான்றாங்க. யாருக்குமே தூக்கம் வரலன்றாங்க. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா பெரியப்பா அப்படின்றாங்க. என்னடா ஐடியான்றாங்க. இல்லை அந்த வீட்டாளுங்க இப்படி பொய் மேலே பொய்யா அடிக்கிட்டே போகிறாங்க இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னு நைட்டோட நைட்டாக ஆளுங்களை வச்சு அவங்கள போட்டு மிரட்டிடலாமா அப்படின்னாங்க. டே இன்னும் அவங்க என்ன தரமா பண்ணுவாங்க, நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் நாம் பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி இருக்குன்ட்டு முத்துவேல் சொல்கிறாங்க. அதனால் அப்படி எந்த ஒரு விஷயம் பண்ணாத குமார், கொஞ்சம் பொறுமையாரு, கண்டிப்பாக நாளைக்கு அவங்க வெளியே வந்துடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாமே, எதுக்கு எடுத்தாலே நம்ம அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். சரி இந்த அளவுக்கு சொல்கிறீங்க, பொறுமையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சக்திவேல் இருந்துட்டு, ஆனால் இருந்தாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கஷ்டமாக தானே இருக்குது, என்ன பண்ணுறது அந்த பசங்களை பார்க்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்களை நினச்சி. அதுக்கப்புறம் கோமதி மயங்கி விழுந்திருக்கிறத வார்டன் பார்த்துட்டு, ஏமா எந்திரிப்பான் எவ்வளோ கூப்பிட்றாங்க, ஆனால் கோமதி மயக்கத்தில் இருக்கிறதுனால இன்ஸ்பெக்டரில் வர வச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணி டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததுனால அவங்க அதிலேருந்து வெளியே வரல, அதிர்ச்சியால் தான் அப்படி ஆயிடுச்சு, பிபி சுகர் எல்லாம் ரொம்ப இதாகிடுச்சு, அதனால தான் அப்படி ஆயிருக்கு, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சாப்பாடு கொடுத்துட்டு இந்த டேப்லெட்டை கொடுங்க, சரி ஓகேன்றாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் கோமதி எழுப்புறாங்க. நீ பசங்களையும் என் புருஷனையும் நீங்கள் எதுவும் அடிக்கலைல்ல, ஏம்மா யாரையும் அடிக்கலை, நாங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணல மேடம், ஏமா ஆரம்பத்துலேருந்து தினமாக சொல்லிட்டு இருக்க, தயவு செஞ்சு எங்களை வெளியே விட்டுருங்க, இங்கே பாருமா நாளைக்கு கோர்ட்டில் முடிவு சொல்கிறத பொறுத்து தான், கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க, சரிட்டா இந்த சாப்பாடு சாப்பிட்டுங்க, நீங்களே ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை சாப்பிட வைக்கிறாங்க. ஆனால் கோமதி அழுதுகிட்டே அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயில் ஒரு மாதிரி ஃபீலிங்லேயே உள்ளே இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய அதாவது மயிலுடைய அம்மா அப்பா 2 பேர் வெளியே பேசிக்கிறாங்க. எனக்கு என்னவோ பயமாக இருக்குது பாக்கியம், நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுதுன்றாங்க. நம்மளுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை சரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை நாமளே கெடுக்கிற மாதிரியான ஒரு இதை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டோன்ட்டு எனக்கு ஒரு மாதிரி குற்றம் உணர்ச்சியாக இருக்குன்றாங்க. ஏன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையான்றாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குன்றாங்க, நம்ம அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுது. ஏன் அநியாயம் எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு பின்ன போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு போனால் என்னென்ன பிரச்சனை வரும், நீ நம்ம பொண்ணு அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்வா நீ நினைக்கிறியா, கண்டிப்பாக நம்ம பொண்ணு அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ மாட்டா, எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுதுன்றாங்க. இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, கண்டிப்பாக அவள் சந்தோஷமாக வாழுவா, சும்மா தேவையில்லாமல் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காதுன்ட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மயில் வராங்க. வாமா மயில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அம்மா அப்படின்றாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, நம்ம ஏதாச்சும் பிரச்சனைகளை மாட்டிப்போன்னு எனக்கு தோணுதுன்றாங்க. மயில், ஏமா அப்படி பயப்படுற, நம்ம எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டிக்க மாட்டோம், சரியா தைரியமாக இரு, அதை விட்டு இப்படி ஃபீல் பண்ணுற அம்மா
அவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணலை, என்னை வரதட்சணை கொடுமைப்படுத்தலை, என்னை சரண் மாமா கொடுமைப்படுத்தலை. அப்படி இருக்கும்போது நம்ம இப்படி ஒரு தப்பான ஒரு புகாரை கொடுத்தது ரொம்ப பெரிய தப்பு தானம்மா. நம்ம என்ன இருந்தாலும் இப்படி ஒரு புகாரை கொடுத்துருக்கவே கூடாது. எனக்கு அதை நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கு மயில். இப்போ எல்லாருக்கும் பாவம் பார்த்து தான் நீ இப்படி இருக்க சரியா? அதனால் அம்மா நான் சொல்கிறது இந்த டைம் கேளு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொய் சொல்ல போகிறோம். அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல அம்மா. நம்ம பொய் மேலே பொய் அடிக்கிட்டு போனதுனால தான் இப்படி ஒரு பிரச்சனை. அது வீட்டில் இருக்கிறவங்க என்னை மகளாக பார்த்தாங்க. நான் படிப்பு விஷயம், வயசு விஷயம் இது இது எதுவுமே அங்கே ஒரு பிரச்சனையாகவே கிடையாதும்மா. ஆனால் நான் பொய்யை சொன்னதுதாம்மா அங்கே பிரச்சனையாக போச்சு. ஆரம்பத்திலே உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாக எடுக்கும் போல். ஆனால் உன்னுடைய பேச்சை கேட்டுட்டு இப்படி எல்லாமே ஒரு பிரச்சனையாக உருவாக்கி வச்சுட்டேம்மா. எல்லாத்துக்கும் காரணம் நீ ஆயிட்டியம்மான்றாங்க. மயில் என்ன மயிலுன்றாங்க. ஏன் நீ சொல்லிய மயில், அம்மா உன்னுடைய நல்லதுக்காக தானே எல்லாம் பண்ணுது. நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத சரியா? எல்லாம் சரியாகிட்டோன்றாங்க. எல்லாம் அப்படி தான் சொல்கிறீங்க. ஆனால் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது எனக்கெல்லாம் பயமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் மயில் உள்ளே போயிடுவாங்க. பாக்கியம் மயில் பற்றி எப்படி சொல்கிறா, எனக்கு என்னவோ கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்திருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா அவசரப்பட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டோம். நம்மளுடைய பொண்ணுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இதுன்றாங்க. ஏயா சும்மா வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காது சரியா? நீ வாயை கொஞ்சம் மூடிட்டு நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லி திட்டிடுவாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் ஆளாளுக்கு ஒரு மொழியில் ரொம்ப கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கமும், செந்தில் ஒரு பக்கமும், பாண்டியன், கதிரன்ட்டு ஆளாளுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. கோமதியை பற்றி பாண்டியன் அதிகமாக யோசிக்கிறாங்க. கோமதி இப்போ எப்படி இருப்பா, என்ன பண்ணுவா அப்படின்ட்டு கோமதியை பற்றி யோசிச்சு ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே கோமதி இருந்துட்டு எல்லாரை பற்றி யோசிச்சுட்டு அந்த மயில் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டால, இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன், நான் அவளை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு பயங்கர கோவத்தில் இருந்துட்டுருக்காங்க. ஒரு மகளாக பார்த்துக்கிட்டதுக்கு அவள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டால, அவளை சும்மா விட மாட்டோம் அப்படின்ட்டு கோமதிக்கு அந்த அளவுக்கு ஒரு கோபமும் ஆத்திரமும் இருக்குது. என்ன இருந்தாலையும் இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டவங்க இப்படி ஒரு விஷயத்த பொய்யா சொன்னால் எல்லாருக்கும் கோவம் இருக்கும் இல்லையா? அதே கோவம் தான் நம்ம கோமதிக்கும். அதுக்கு அடுத்ததாக பாக்கியத்தோடைய அந்த லாயர் வந்திருப்பாங்க வீட்டுக்கு. மயிலே வாழ்றாங்க, நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம், ஆனால் மயில் தான் ரெடி ஆகலைன்றாங்க. ஏம்மா நீ ரெடியான்றாங்க அம்மா அப்படின்றாங்க. மயில் பயப்படாத, ஒரே ஒரு பொய் தானே சொல்ல போகிறோம் லாஸ்ட்டாக, இனிமேல் நம்ம ஏன் பொய் சொல்ல போகிறோம் சொல்லு, அதை விட்டு இப்படி பயந்துக்கிட்டே இருக்காதுன்றாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், நம்ம இதை சொன்னால் கண்டிப்பாக நம்ம இதில் ஜெயிச்சிருவோம் இல்லையா? ஆமாம்மான்றாங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்கள், என்ன சொல்லணுன்றாங்க. அதாவது வரதட்சணை கொடுமைப்படுத்தினாங்க, உன்னை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு எல்லாம் கேட்குற கேள்விக்கு ஆமான்னு பதில சொன்னால் மட்டும் போதுன்றாங்க. அம்மா இது அபாண்டமான ஒரு பொய்யா தெரியலையம்மா. ஏன்னா அப்படியெல்லாம் என்ன அவங்க கொடுமைப்படுத்தவே இல்லை. ஆனால் நான் இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பழியை போட்டால் அது தேவையில்லாத பிரச்சனையில் முடியாதம்மா அப்படின்ட்டு மயில் சொல்லிட்டு இருக்காங்க. மயில் அம்மா சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? சும்மா நீ எதுக்கு எடுத்தாலும் ஏன் இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, கோவப்படாது, கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாம் சரியாகிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் லாயர் இருந்துட்டு இங்கே பாருமா, நீ மாற்றிக்கிட்டு சொல்லிட்டீங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனை உங்களுக்கு தாம்மா சேரும், அதனால தான் சொல்லிட்டு இருக்கான்றாங்க. அதனால இங்கே எங்கே எப்படி பிளான் போட்டிங்களோ அதே மாதிரி அங்கே சொன்னீங்கன்னா எல்லா பிரச்சனையும் ஸ்மூத்தாக முடிச்சிடும்ன்றாங்க. பார்த்தியா லாயரே சொல்கிறாங்கல்ல. அதனால் நீ அங்கே வரதட்சணை கொடுமைப்படுத்தினாங்க, உன்னை டார்ச்சர் பண்ணாங்க, உன்னை அடித்து துரத்துனாங்க, இந்த மாதிரி எல்லாம் நீ சொல்லிட்டீன்னு அப்புறம் எல்லாம் நடந்துங்க. அம்மா இப்படி எல்லாம் பண்ணால் சரவணம் அம்மா என் கூட வாழுவாங்களாம்மா? வாழ வாய்ப்பே இல்லைன்றாங்க. ஏன் நீ எப்படி வாழ வாய்ப்பு இல்லை? கண்டிப்பாக அவங்க கூட வாழுவாங்க. அதனால் சும்மா தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் நினச்சி இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காது சரியான்றாங்க. கண்டிப்பாக அவங்க கூட வாழுவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் நீ பொறுமையாக இரு மயில், அவசரப்பட்டு ஏடா கூடமா ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணி வைக்காதுன்றாங்க. அம்மா நீ என்னவோ சொல்கிற, ஆனால் எனக்கு என்னவோ பயமாக இருக்குமான்றாங்க. மயில் அம்மா அப்பா உனக்காக தாண்டி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீ என்னன்னா பயமாக இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணி வச்சிடாத டேஸ்க்கு முஸ்கான்றாங்க. கொஞ்சம் அம்மா அப்பா சொல்கிறத கேளுன்னுவாங்க. லாயருமே ஆமாம்மா உன்னுடைய அம்மா அப்பா சொல்கிறத செய்யுங்கம்மா, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் புருஷனோட வீட்டில் சந்தோஷமாக வாழுவீங்க, நீங்கள் உங்கள் புருஷனோட வீட்டில் சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தானே அவங்க இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படி ஒரு விஷயத்த தாராளமாக பண்ணலாம், எதையும் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க லாயர் சொல்கிறாங்க. சரி நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. மயில் லாயர் சொன்னதை கேட்டுடலாமா, இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பயம் பார்த்துட்டு இருந்துக்கிட்டு இருக்க. மயில் அம்மா நான் இருக்கா, அப்பா நாங்கள் இருக்கோம் இல்லையா, பயப்படாத. ஸ்டேஷனில் அவங்க கேட்குற கேள்விக்கு ஆமான்ற பதில் மட்டும் நீ சொன்னால் போதும், அதை விட்டுட்டு நீ எந்த ஒரு இதுவும் இது பண்ணிடாத. மயில் அவசரப்பட்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பயந்து போய் வேறு ஏதாச்சும் சொல்லிட போகிற, அப்புறம்
பிரச்சனையில் அம்மா அப்பா மாட்டிக்க வேண்டிய அதுக்காக தாண்டி சொல்கிறேன்றாங்க. இங்கே பாரு, நீ நல்லா இருக்கணும் தான், உன்னுடைய வாழ்க்கை நீ தக்க வச்சுக்கணுன்றதுக்காக தான் அம்மா போராடிக்கிட்டு இருக்க. அதனால் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுன்ட்டு மயிலுக்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி நீ கோர்ட்டில் சொல்லணும்னுவாங்க. மயில் ஒரு மாதிரி யோசிச்சு ஃபீல் பண்ணுறாங்க. மேலும் மேலும் ஒரு பொய்யை சொல்கிற மாதிரி இருக்குன்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து என்ன நடக்க போது, மயில் கோர்ட்டில் உண்மைகளை சொல்ல போகிறாங்களா இல்லை பயத்தில் உண்மைகளை உள்ளார போகிறாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.